வணக்கம். எனக்கு தெரிஞ்ச நான் செய்கிற ரெண்டு டிப்ஸு தான் இதில் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க. இது எங்கள் வீட்டை சுற்றி கருவேப்பிலை தான். வாசலில் கொல்லையில் எங்கே பார்த்தாலும் ஒரே கருவேப்பிலை மட்டும்தான் அவ்வளோ நல்லா முளைக்குது. அதனால் அந்த டெய்லி நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக பறித்து இந்த கருவேப்பிலை ஜூஸ் போடுவோம். போய் பறித்து போட்டால் நல்லது. அதுக்கு நேரம் இல்லாதவங்க ஒரு 10 இலை நுனி கொழுந்து இருக்குது பாருங்கள், ஒரு 4-5 கொழுந்து அப்படியே கிள்ளி வாயில் போட்டு மென்னலாம். ஒரு 3 பேர் 3 கைப்பிடி அளவுக்கு, நான் ஒரு கைப்பிடி அளவு தான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏதோ 3 கைப்பிடி அளவு இருக்குது. 3 துண்டு இஞ்சி, 2 லெமன் எடுத்துங்க. இது காயா இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் பறித்தது தான். நல்லா இருக்கும், ஜூஸ் நிறையா வரும். நைஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக புளியலாம். கருவேப்பிலையை இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு லெமன் ஜூஸும் உப்பையும் அடுத்தது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே வடிகட்டி குடிச்சிடலாம். காலையில் வெறும் வயிற்றில் வேணாலும் குடிக்கலாம். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் குடிக்காதீங்க, இந்த லெமன் ஒத்துக்காது. சாப்பிட்டு முடிச்சோடனே குடிக்கலாம், இல்லை 11 மணிக்கு டீ காஃபிக்கு அப்புறம் குடிக்கலாம். டெய்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறது. இது இன்னொரு நாள் அரைச்சது. அதில் இல்லாத சத்துக்களே இல்லைங்கிறாங்க. அவ்வளோ சத்து அதில் இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக உள்ளது கருவேப்பிலையில் மட்டும்தான், எல்லா கீரையை விடையும். அதனால் இதை டெய்லி நம்ம சேர்த்துக்கிட்டால் நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும். தோலுக்கும், நம்ம ஸ்கின்னுக்கு, நம்மளோட குடலுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை 3 மணி நேரத்துக்குள்ளே குடிச்சிருங்க. அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதோ, அதில் ஐஸ் போட்டு அந்த ஃப்ரீசரில் ஊற்றி வைக்கிறதோ அப்படிலாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைச்சி குடித்தா நல்லது. அடுத்தது மாவு அரைக்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன், தனித்தனியாக பிரித்து வச்சுருவோம். அரைச்சி வைக்கிறப்போ 3 பாத்திரம் 4 பாத்திரம் கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக வச்சுட்டு அப்படியே அரைச்சி வச்சிட்டோம்னா, புளிச்சோன்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைங்கிறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஸ்பெஷல் என்னன்னா, எல்லோரும் சொன்னாங்க அங்காடி அரிசியில் இட்லி நல்லா வருதுன்னு. சரி, நம்மளும் தான் செஞ்சு பார்க்குமேனு ஃபஸ்ட் டைமாக அங்காடி அரிசியில் செஞ்சேன். இப்போ 4 போட்டுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், 4 கப்பு அரிசினா அரை கப்பு பச்சரிசி சேர்த்துருக்கேன். அதில் அங்காடி அரிசி இல்லாமல் அதை எடுத்துகிட்டு பச்சரிசி அரை கப்பு, எப்பயும் போல் 4க்கு 1 1 கப்பு உளுந்து சேர்ப்போம். அதே மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள், இட்லி ரொம்ப நல்லா வந்துச்சு. இதுமாதிரி தனித்தனியாக நான் அரைக்கிறப்பயே பிரித்து வச்சுருங்க. சில்வர் பாத்திரத்தில் வைங்க, பிளாஸ்டிக் பொருளை யூஸ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், என் ஃப்ரிட்ஜில் வேறு எந்த குப்பையுமே இருக்காது. சும்மா மாவு, தயிர், தக்காளி இவ்வளோ தான் நான் வச்சுருப்பேன். வெண்ணெய் வச்சுருப்பேன், அவ்வளோதான். மாவு ரொம்ப திக்காக இருக்க வேணாம். இட்லிக்கு கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் இட்லி கொஞ்சம் நல்லா வரும். எக்ஸ்ட்ராலாம் உளுந்து போடலை, எப்பயும் நம்ம போடுற அளவு தான் போட்டேன். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்தேன். சரி, ஃபோட்டோ எடுத்து வைப்போம், நல்லா வந்தாக்கா வீடியோ போடலாம் அப்படின்னா இட்லி ரொம்ப நல்லாவே வந்துச்சு. அடுத்தது இட்லி ஊற்றி வைக்கிறப்போ நம்ம நல்லா தண்ணி கொதிச்சோன்னே தான் இட்லி கொத்து நம்ம ஊற்றி வைக்கணும். ஃபஸ்ட்டு இட்லி செய்கிறவங்களுக்கு இது தெரியாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ மேல் கொத்தை ஊற்றுறப்போ இந்த 2 இட்லிக்கும் இடையில இருக்கிற மாதிரி இந்த கொத்தை வச்சுங்க. இட்லிக்கு மேலேயே இந்த இட்லி வந்ததுன்னா அது அது மேலே இது படியும். இது ஹைட்டாக இருக்குது கொஞ்சம். இட்லி பானையை அடுத்து கொத்து வைக்கிறப்போ அந்த 2 இட்லிக்கும் இடையில வர்ற மாதிரி வைக்கணும். வெந்துடுச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எந்த ஸ்மெல்லும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. கருப்பாக இருந்துச்சு அரிசி. அலசிட்டு அரைச்சோன்னா அந்த கருப்பு கூட தெரியல. பாருங்கள், 4 இட்லி என் பொண்ணு சாப்பிட்டு போயிட்டு காலையில் வேலைக்கு. இந்த ஒரு இட்லி காமிக்கிறேன், அடியில் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இட்லி எடுக்கிறப்போ ரொம்ப முக்கியம், ஒரு 5 நிமிஷம் இட்லி ஆஃப் பண்ணிவிட்டு இட்லிக்கு பானையை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அந்த கரண்டியில் தொட்டுக்கிட்டு லைட்டாக தெளிக்க கூட வேணாம், கரண்டியில் தண்ணியை தொட்டுக்கிட்டு எடுத்திங்கன்னா இதுமாரி ஒட்டாமல் வரும். இல்லைன்னா இட்லி அப்படியே வராது. இவ்வளோ அழகாக துணியில் ஊற்றி எடுத்த மாதிரி அழகாக வந்தோம். நான் இது செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மகிழ்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.